வணக்கம் நண்பர்களே. 2024 ஆவணி மாத கும்பராசி பலன் தான் ஆய்வு செய்வதற்கு முன்பு சந்திராஷ்டம நாட்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி வரை அந்த சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகும் வரை சந்திராஷ்டமம். ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது அது சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சந்திரன் சென்று 9ஆம் இடத்திற்கு போகும் வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் இது செய்யக்கூடாது. ஆவணி மாதம் 19ஆம் தேதி காலை 9:41 அடுத்து 21ஆம் தேதி இரவு 10:44 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சுபகாரியங்கள் அனைத்தையும் தடை செய்துள்ளனர். சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. சுபகாரிய என்னாச்சு செக்கில் கையெழுத்து போடுறது, ஒரு லேண்ட் வாங்கிறது, ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது, வெளியூர் வெளிநாட்டு பிரயாணத்தை தவிர்ப்பது, எந்த வேலைக்கு செல்லும் போதும் ஒரு கவனம் தேவை. வேலைக்கு போய்த்தான் அவனும் வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் வெளிநாடு, ஆனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மறதி ஏற்படும். அதனால் தடுமாறும், மனநிலை தடுமாறும். பிறக்கும்போது சந்திரன் வலிமையாக இருந்தவர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் குறையும். ஆனால் பிறக்கும்போது சந்திரன் சனி ராகு, சந்திரன் சனி கேது, சந்திரன் சனி புதன், சந்திரன் சனி செவ்வாய், அதிகளும் மனக்குழப்பம். கும்பராசி நேயர்களே, நான் விரைச்சனி நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கடந்த 4 வருடங்களாக வச்சுச்சு. அதுவும் இன்னும் ஒரு 2 வருடம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 2 வருஷம் கூட தேவை. இந்த 2 வருஷம் கடுமையாக வச்சிச்சு. வடிவேல் பாணியில் சொல்லும்போது ஒரு முட்டுச்சந்திர 10 பேர் அடித்தாங்க. வழி தாங்காமல் எவ்வளோ நேரையா நான் இருக்கிறது மாதிரி உங்கள் நிலைமை சென்று கொண்டிருக்கும். கவலைப்பட வேண்டாம். சற்று நிதானம் தேவை. அகலக்கால் வைக்காமல், ஆசைப்படாமல், நிதானத்தை இழக்காமல் இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஆசையை கொடுத்து அதன் மூலம் லாபத்தை கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு பண இழப்பை, பொருள் இழப்பை, நிலம், பூமி, வீடு அனைத்தையும் ஒரு சிலர் இழந்திருப்பீங்க. ஏன்னா இது கோல்சார பலம். இந்த கோல்சார பலம் விரைச்சனி செம்மச்சனி நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் நடக்குங்க. இது நாட்டில் 144 கோடி பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 100 கோடி பேர்த்துக்கு நடக்கும். மீதி 44 பேர்த்துக்கு அடி கொஞ்சம் கம்மியாக வரும். அவங்களுக்கும் பொருளாதாரம் எல்லாம் சீர்குலைஞ்சிருக்கும். மனப்பதட்டமா நிரந்தரம். கண்டிப்பாக அடிக்கடி கர்மத்துக்கு போவீங்க. தாய்க்கு ஹெல்த்திரியான பேச்சு. உங்கள் மனம் பதட்டமாகும். புகழ், வெற்றி, கீர்த்திக்கு தட்டி. தொழில், வேலை, தொழில் 10ஆம் இடத்தை பார்க்குற தொழில் அனைத்து ஒன்றும் இருக்காது. தசாபதி சாரமார்களுக்கு வியாபாரம் ஓடும், கொஞ்சம் பெரிய அளவுலாம் இருக்காது. நான் தசாபதி சாதகம் இல்லாதவருக்கு கடுமையாக வச்சு செஞ்சது எல்லாத்தையும் இழந்திருக்கு. நான் ராசி பலன் சொல்கிறதுலேருந்து என்னென்னமா அகலக்கால் வச்சாதீங்க, ஆசைப்படாதீங்க. இதை 4 வருஷமே நான் சொல்லிக்கிட்டு தான். இதெல்லாம் செய்யாமல் இருந்துருங்கன்னா அனைத்தையும் இழந்திருப்பீங்க. ஆனால் அதுதான் செஞ்சிருக்கு. மைண்டை டைவெர்ட் பண்ணியிருப்பாரு. சனி பகவான் ஆசையை கொடுப்பார். முதல் 2-3 தடவை லாபம் வரும். 4ஆவது தடவை அனைத்தையும் சூதாட்டம், ரேஸு, பங்குச்சந்தை, இது மூலம் பணத்தை இழந்திருப்பீர்கள். எதிர்மறை சிந்தனை அதிகம் வாய் விட்டு அழுதிருப்பீர்கள். எல்லாம் நடந்துருச்சு. இப்படியே என் வாழ்க்கையை ஓடிடுமோ, தவறான எண்ணத்திற்கு போகாது.
எதிர்காலம், மிக எதிர்காலம். அடுத்து சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குங்க. கவலைப்படாது. சூசைட் அட்டம் தூண்டும். ஏன்னா எதிர்மறை சிந்தனை தான் அதிகம் வரும். நல்ல சிந்தனை, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் வருங்க. இதில் கட்டே படுத்த முடியாது. தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ஓரளவு தான் நுழைஞ்சு கட்டுப்படுத்த முடியாது எல்லாத்தையும். சரி, கும்பராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கும்பராசிக்கு பார்க்கும் பொழுது குரு 4ஆம் இடத்துல 8, 10, 12ஆம் இடத்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். 3, 10 கூட 4ல் இருந்து ஜீவனாதிபதி குருவோடு சேர்ந்து ஜீவனஸ்து சிறப்பு, மிக சிறப்பாக தான் இருக்கிறார். அடுத்து 7 கூட 7ல் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சமசப்தமாதிபதி 7 கூடையவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 5, 4, 9 கூடையவனோடு போய் சம்பந்தப்பட்டு உங்கள் ராசிக்கு 6, 9 கூடையவனோடு சேர்ந்திருப்பது மிக சிறப்பு என்றாலும் சிம்மம் வலுவாக இருக்கு. சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறார். அரசு வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும். ஒன்றும் நடந்திருக்காது. விதியில் அரசு வேலை இருக்கிறவங்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்கும். மதிங்கிற தசாபுத்திகளும் ஒத்துழைக்கும். அடுத்து கதிங்கிற கோல்சார் விதி மதி கதி ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு அரசு பணி கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இதுவும் ஆனால் இந்த ஜென்மச்சனி விரைச்சனி கண்டிப்பாக 80% கண்டிப்பாக மக்களுக்கு பாதிப்பு. 20% பேருக்கு அது கூட இருக்காது. 5% பேர் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். பாதிப்பு குறைவாக இருக்குது. எதுவுமே செய்யாது. இன்னும் உங்களுடைய தாக்கம், சிம்மச்சனியின் தாக்கம் எல்லாம் வலுவாக இருக்குது. சாதாரண கிரக மாத கிரகம்லாம் வலுவாக இருக்குது. 2ல் ராகு. வாக்கு கொடுக்காதீர்கள். அடுத்து கடுமையான ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள். தவறான முடிவுக்கு போகாது. முடியும். உங்களால் இதுவும் கடந்து போகும். எதுவும் நிரந்தரம் இல்லை. சொத்து, பத்து, வீடு, நிலம் எல்லாம் இழந்து இருப்பீங்க. எல்லாம் நிரந்தரம் கிடையாது. இதுக்காக நீங்கள் தவறான முடிவெடுத்துறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. இன்னும் ஒரு 8, 9 மாதம் வரைக்கும் பொறுத்துரும் என்று 2026 சட்டசபை தேர்தல் முதல்வராக யூடியூப்ல போய் தமிழ் சேனல் அஸ்ட்ரோராஜா வீடியோ 2024 வரும்போது 2026 சட்டசபை தேர்தல் ஒரே பதிவில் 2 தலைவர் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு. 2022 கணித்தப்போ 2024 திரு நரேந்திர மோடி பிஎம். அடுத்து 2022 கணித்தப்போ 2026 ஒருவர் சிஎம் ஆவது உறுதி. மொத்தம் ஏகப்பட்ட வீடியோ போடுறேன். ஒன்று 1400 வியூவர்ஸ், ஒன்று ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கேன். இந்த காரணமாக ஒரு தான் சிஎம்னு. இன்னொன்று லெங்க்தி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். கேபி பிரசன்னம், பாரம்பரியம், சகனம் நிமித்த வழியாக போட்டிருக்கேன். அந்த சகனத்தை மட்டும் அந்த இடத்துல குறிக்கலை. அந்த சகனத்தை வச்சு தான் நான் இறுதியாக அவர் தான் சிஎம் வருவார்னு ஒரே பதிவில் கணிச்சிட்டு வரும் போகும் வாய்ப்பு. ஆனால் வீடியோ ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வியூவர்ஸ் போச்சுங்க ஒரு நாள். அதுக்கு மேலே போகலை. லாக் ஆகிடுச்சு. அதான் உண்மை. வியூவர்ஸ் பற்றி இல்லை. வியூவர்ஸ் பார்க்குறனால பணம் பெரியுது. வியூவர்ஸ் பார்த்தாருன்னா என்ன தெரியும். பல பேருக்கு தெரியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பணம் இப்போ இன்னும் பெரியுது. ப்ரெடிக்ஷனை பாஸ் ஆகும். ப்ரெடிக்ஷன் அதுதான் எனக்கு தேவை. வியூவர்ஸ் பார்க்குறாங்க, பார்க்கலை. இதில் பணம் தானே இங்கே பெரிய மாளிகை கட்ட போகிறோம். பல பேர் ஜோதிடம் கற்றுக்கணும், நிலைமையை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு நான்லாம் அடிபட்டு ஜோதிடம் கற்றேன். வேண்டாம், உங்கள் வாய் விட்டு இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நிலைமை மாறப்போகுது. இன்னும் 9 மாதம் பொறுத்துருங்க என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்க உங்களிடம் உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோராஜாராம். அனைவருக்கு நன்றி.